விவசாயிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உளுந்து சாகுபடி பண்ணுறோம். நம்ம வந்து யூரியா, பொட்டாசி, டிஏபியை மட்டும்தான் நம்ம வந்து பயிர்களுக்கு கொடுக்குறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பயிர், உளுந்து வகையில் நம்ம அதுவும் கொடுக்கறதில்ல. அந்த வகையில் வந்து பயிருக்கு தேவையான உரச்சத்துக்களை நம்ம வந்து மண்ணில் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு ஐயப்பாடு இருக்குது, கேள்வியும் இருக்குது. அதை வந்து இலை வழியாக கொடுக்கலாம். இலை வழியாக கொடுக்கும்போது தலைமணி, சாம்பல் சத்துக்கள் மட்டுமல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகமான அளவில் இலை வழியாக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து பயிர் வந்து எடுத்துக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பயிர் வந்து பார்த்திங்கன்னா பயிர், உளுந்து வகைகளில் பூக்கிற தருணத்தில் நம்ம கொடுக்கணும். அதுதான் முக்கியமான தருணம். 30லேருந்து 35வது நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து இலை வழியாக நம்ம வந்து உரங்களை கொடுக்கணும். அந்த வகையில் என்னென்ன உரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர் வகைகளுக்காக வந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பல்ஸ் 1, அதாவது பயிர் அதிசயம் அப்படிங்கிற அதாவது நுண்ணூட்ட கலவை. அந்த நுண்ணூட்ட கலவை பார்த்தீங்கன்னாக்கா 2 கிலோவை 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒன்று காலையிலையோ இல்லை மாலை வேலையிலையோ நம்ம தெளிக்கலாம். அடுத்தது வந்து டிஏபி கரைசல் வந்து பூக்கிற நேரத்தில் நம்ம தெளிக்க சொல்கிறோம். அந்த டிஏபி கரைசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தயார் பண்ணுறது? சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான டிஏபியை முதல் நாளே ஊற வச்சு அதை முறையாக வடிகட்டாமல் அடிச்சுட்டு அந்த இலையெல்லாம் என்ன கருகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி காஞ்சி சாம்பல் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பயிர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு உடனே அந்த விவசாயி என்ன பண்ணுறாங்க, நான் உரம் தெளிச்சதுனால எனக்கு வந்து பயிர் வந்து எனக்கு காஞ்சிடுச்சு, கருகிடுச்சு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உரம் தெளிச்சதுனால உரத்தை நீங்கள் எப்படி அதை தயார் பண்ணுறீங்க, அந்த சொல்யூஷனை, அந்த லிக்விடை எப்படி தயார் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். அதை வந்து வடிகட்டி நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து மேலே வந்து ஒன்று காலையிலையோ இல்லை மாலை நேரிலையோ தெளிக்கணும். இதை வந்து நம்ம வந்து டிஏபி கரைசல் சொல்கிறோம். இப்போ நடைமுறையில் நிறைய விவசாயிகள், இயற்கை விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதிகமான அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் அமிலத்துக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா தனியாக கிடைக்கக்கூடிய நுண்ணூட்டங்களில் வந்து போரானு, ஜிங்கு, மேங்கனீஸ் இதை வந்து கலந்து தெளிக்கிறாங்க. இதை வந்து தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராம் போதும். உங்களுக்கு அதிகமான அளவு போரானோ ஜிங்கோ எடுத்துக்கக்கூடாது. அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 10லேருந்து 20 கிராமுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. இந்த குறைந்த அளவு நுண்ணூட்ட கலவையும் மீன் அமிலத்தை கூட கலந்து கொடுக்கும்போது நல்ல விதமாக வந்து பூக்கள், அதிகமான பூக்களும், காய்கள் வந்து திரட்சியான காய்கள் கொடுக்குது, மடிகள் நல்லா இருக்குது. மகசூல் ஒரு பக்கம் நமக்கு அதிகரிக்குது. எப்படி மகசூல் அதிகரிக்குதுன்னா உளுந்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா காய்களும் திரட்சியான மணிகளை கொடுக்காது. அந்த ஒவ்வொரு காய்களும் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மணிகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், எடை குறைவாக இருக்கும், சுருங்கி போயிருக்கும். அந்த சுருங்கி போயிருக்கிறதும் வெள்ளையாக இருக்கிறது எதனாலனாக்கா சத்து குறைபாடுனால தான் நமக்கு மேஜராக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல்னால வரும். அந்த சத்து குறைஞ்சதுனாவே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான அந்த பொக்கு வரக்கூடிய தன்மையை மாற்றிடும். அப்போ அனைத்து விதைகளும் பார்த்திங்கனாக்கா தரமான விதைகளாக நமக்கு கிடைக்கும், மகசூல் அதிகரிக்கும். இரண்டாவது விதையாக கொண்டுட்டு போகும்போது சரிவேதத்தில் உரங்களை கொடுத்த விதை பண்ணையிலேருந்து அறுவடை செய்யக்கூடிய விதைகள் அனைத்தும் முழுக்க 100% முளைப்புத்திறன் கொண்டதாக இருக்கும். வாலிப்பான திரட்சியான நாற்றுகளை கொடுக்கும். வளமான நாற்றுகளை கொடுக்க முடியல அதிகமான ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய தருணத்தை உருவாக்கும். அதனால் அனைத்து விவசாயிகளும் இலைவெளி உரங்களை காலை அல்லது மாலை நேரத்தில் தெளித்து அதிகமான மகசூலை பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன்.